தேரர்களில் மிக பிரபலமாக சர்ச்சைகளில் சிக்கும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தற்போது தனது வழக்குகளுக்காக பணம் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகிறது செய்தி தொகுப்புடன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உள்ளூராட்சி சபைகள் ஒவ்வொன்றிலும் அரசாங்கத்தின் பிரஜா சக்தி திட்டத்திற்கு எதிராக பிரேரணைகள் கொண்டு வந்து தீர்மானங்களை நிறைவேற்றுமாறு கட்சி தலைமை சம்பந்தப்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குமாறும் அதற்கு மாற்றூடாக அரசு கொண்டுவர இருக்கும் அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவை அடியோடு கைவிடக் கோரி பிரேரணைகளை சமர்ப்பித்து அவற்றை தீர்மானங்களாக நிறைவேற்றுமாறு தமிழரசுக் கட்சி தனது கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் தலைமைகளை கோரியிருக்கின்றது என்று தெரிகின்றது. இந்த இரண்டு விடயங்களையும் ஒட்டிய பிரேரணைகள் தமிழ் பிரதேசத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் அடுத்து வரும் வாரங்களில் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கலாம். யாழ் மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு இராணுவத்தால் பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயம் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்தில் வருடாந்த திருவிழா திருப்பலி கடந்த 2ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இதற்கு அரசிடமும் இராணுவத்திடமும் அனுமதி கோரி மயிலட்டி மீள்குடியேற்று சங்கத்தின் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியை பார்வையிட்டதுடன் அங்கு வழிபாடுகளை நடத்த அனுமதிக்குமாறு இராணுவத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு இராணுவத்தால் தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த வருட திருவிழா திருப்பலி கைவிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் அமைச்சர் சந்திரசேகருக்கும் மாவட்ட செயலருக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் இராணுவத்தின் நடவடிக்கையில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயத்தில் திருவிழா வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு யாழ் மறை மாவட்டமும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதன்போது ஆலயத்திற்குள் வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என்றும் ஆலய வளாகத்திற்கு வெளியில் வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதிப்பதாகவும் இராணுவத்தால் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான முறையில் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு யாழ்ப்பாணம் ஆயர் இல்லம் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மயிலட்டி காணிக்கை மாதா ஆலயத்தின் இந்த வருட திருவிழா கைவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேரர்களில் மிக பிரபலமாக சர்ச்சைகளில் சிக்கும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தற்போது தனது வழக்குகளுக்காக பணம் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தாங்கள் ஒரு காலத்தில் பௌத்த மதத்தை காப்பாற்றுவதற்காக முன்னின்று பாடுபட்டவர் தற்போது அந்த நிலை மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் டான் பிரியசாத் சிங்கள ராவிய அமைப்பினர் போன்றோர் பௌத்த மதத்தை காப்பாற்றுகின்றேன் என்ற பெயரில் பல விடயங்களை முன்னெடுத்தனர். எனவே அந்த காலத்தில் இவர்களுக்கு பண உதவி செய்ய பலர் இருந்தனர். ராஜபக்சர்கள் இவர்கள் பின்னால் இருந்தார்கள் என்றதும் தெரிந்த விடயம். ராஜபக்சர்கள் தங்கள் ஆட்சிக்காக இவர்களை கைப்பொம்மைகளாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சினையால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாங்கிய பணத்திற்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்து சென்றுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் மீட்டுள்ளனர். இந்நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் என்பன இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழ் பொறுப்பதிகாரி மீட்டர் வட்டி வன்முறை சம்பவம் குறித்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை மக்கள் பாராட்டி வருகின்றனர்.